வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக குலதெய்வ அருள் கிடைக்கும். நன்மைகள் ஏற்படும். நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அனைத்து வகையிலும் தடைகள் விலகும் நாளாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் லங் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒழுங்காக உங்களுடைய மூச்சு பாதையை மட்டும் ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி இன்று எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி ஏற்படுகின்ற மனோதிடம் அதிகரிக்கின்ற நாள். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு வேலை தேடும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் போகக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தாலும் அவர்களை சமாளித்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலை விலகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அறிவுத்திறனை வெளிப்பட்டு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நன்மைகள் நடக்கின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து, பூர்வீக நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்குண்டான யோகம் இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த கோர்ட்டு கேஸு இல்லை வழக்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்குண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தடைகள் விலகும். திருமண தடைகள் விலகிறதுக்குண்டான யோகம் இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று முதலீடுகள் செய்யறதுக்குண்டான உதவிகளை உங்கள் தந்தை வழியில் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒன்றா கால விரயத்தையோ இல்லை பண விரயத்தையோ ஏற்படுத்தும், பொருள் விரயத்தையோ ஏற்படுத்தும். ஆனால் அது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூமி தொடர்பான விஷயம், வீடு மனை கடை போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. அதுக்காக கொஞ்சம் மெனக்கடணும், கொஞ்சம் செலவு செய்யணும். அது கால செலவா இல்லை பண செலவா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். மனச்சோர்வும் விலகிறதுக்குண்டான நேரம் இது. மனக்கவலை இருந்ததுன்னா உங்களுக்கு பண தேவைகள் இருக்காது. பண தேவைகள் இருந்ததுன்னா மனக்கவலைகள் மனச்சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையிலும் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த வெற்றிக்காக செலவு பண்ணணும். கொஞ்சம் பயம் இருக்கும். மனசுக்குள்ளார ஒரு பயத்தை கொடுக்கறதுக்கு சூரியன் காரணமாக இருப்பார். ஆனால் உங்களுடைய குதர்க்க எண்ணங்கள் அல்லது ஸ்மார்ட் திங்கிங் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்பட்டாலும் மனக்கவலைகள் அல்லது பொருள் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றத்தை செய்வதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மனோபலம் அதிகரிக்கிறதுனால சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஆனால் இது பொருள் செலவை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அதனால் கையிருப்புகள் கரையும். சில சமயம் கடன் வாங்கி கூட நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. வீடு வாங்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் லோன் போன்ற விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மனக்குழப்பம் இருக்காது, ஆனால் காரிய குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் கூடவே இருப்பாங்க, ஆனால் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க அல்லது உங்களை பற்றின பொய் புரட்டுகளை வெளியில் பரப்புவார்கள். அவர்களிடம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது.
வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும், மன நிம்மதி ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த நல்ல மாற்றங்கள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. சார், ஏற்கனவே கையில் பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சில பெரிய மனிதர்களின் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடம் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு எதையாவது பேசிடுவீங்க. நக்கலாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், கிண்டலாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை செயல்படுத்தும், எதிர்மறை செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். முடிந்தவரை அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பூமி தொடர்பான விஷயத்தில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து வாங்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான செய்திகள் வந்தாலும் திடீர் கவலைகள், செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி. மனோபலம் அதிகரிக்கக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய, பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் பெருமை சேர்ப்பார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் சற்று கடுப்பேற்றினாலோ கோவப்பட வச்சாலும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனிமையான வார்த்தைகளை பேச முயற்சி செய்வீர்கள். அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நேர்மைக்குண்டான வார்த்தைகளை பேசி உங்கள் மதிப்பை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண விவகாரங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். தனலாபம் அதிகரிக்கும். தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் 9ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதுனால தந்தையுடைய வார்த்தைகள் எப்போவுமே சில சமயம் குத்தலாக பேச்சு இருக்கும். அதனால் அதை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ காரியமாக வீரியமானு பார்த்தா காரியம்தான் முக்கியம். பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தந்தையின் குதர்க்க பேச்சுக்களை உதாசீனப்படுத்துவது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். நெடுநாட்களாக உங்களுடைய பழைய பாக்கிகள், நீங்கள் கட்ட வேண்டிய கடனை இன்றைக்கி செட்டில் பண்ணுவீங்க. அந்த செட்டில்மெண்ட் லெட்டர் கிடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்பை பெற்று தருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு மரியாதையை பெற்று தருவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்கள் வெற்றியை தருவார்கள். வெற்றியை பெற்று தனலாபத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை பயன்படுத்தி வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூமி தொடர்பான விஷயத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்று பூமிக்கு உண்டான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு ஏற்படுறதுனால பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா இது முதலீடு செய்கிறதுனால லாபம்தான் பெறுவீர்கள். ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். உங்களுடைய தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுய தொழில் செய்பவர்களுக்கு தனலாபம் ஏற்படும், திரவிய லாபம் ஏற்படும், பூமி லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நட்பு வட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் குருவோடு சேர்ந்து இணைந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்திலும் லாபம் ஏற்படும். உங்களுடைய யோகக்காரகன், உங்கள் ராசிக்கு யோகக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்துறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குடும்ப சொத்தில் உங்களுக்கு பங்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் எப்படின்னா உங்களுடைய சுயார்ஜித முயற்சியில் எடுக்கக்கூடிய சொத்து வகையில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக வீடு,
மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு சில பலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அதாவது உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான மாற்றங்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ இல்லது வேலையில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. டிபார்ட்மெண்ட் மாற்றம் கூட சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வகையில் பண வருமானம் ஏற்படும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நார்மலாக ஒரு நாளைக்கு 1000 ரூபா கலெக்ஷன் ஆகும்னா இன்றைக்கி 2500 2000 2500 கலெக்ஷன் ஆகும். அதனால் உங்களுக்கு ஒரு திடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கை ஏற்படும். இது நாள் வரைக்கும் பயந்துட்டு இருந்தவங்க எப்படி நமக்கு சமாளிக்க போகிறோம், நமக்கு வேலை கிடைக்குமா, நமக்கு வியாபாரம் வளர்ச்சி அடையுமா, வியாபாரத்தில் நம்ம முன்னேற்றமாக காணுவோமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வரும். அந்த அதிகப்படியான வருமானம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். சிம்ம ராசி. பாக்கியஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு இரட்டிப்பு யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. எப்படி அப்படின்னு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகத்தையும் உங்களுக்கு வரவேண்டிய நற்செய்திகளில் இருந்து வந்த தடைகளையும் விளக்குறாரு. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருந்தாலும் அவருடைய வக்கரகதி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களை போக்கும் விதமாக இருக்குது. ராசியில் இருக்கிற செவ்வாய் விலகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. 2ஆம் இடத்திற்கு போகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. சனி பார்வையை விட்டு விலகிறதே உங்களுக்கு நல்லது தான். அதனால் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். படிப்படியாக மருத்துவ உதவியின் மூலமாக, இல்லாட்டி சில சமயம் பார்த்திங்கன்னா வீட்டில் கை வைத்தியம் பண்ணாலே போயிடும், உடம்புல அந்தளவுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வந்துட்டுருக்கு. ராசியில் புதன் செவ்வாய் சேர்க்கையானது சனி பார்வை குரு பார்வையில் இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை கூட சமயோஜித புத்தியின் மூலமாக சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் அல்லது புதிய உத்தியோகம் ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள். தேய்பிரை சந்திரன் 9ஆம் இடத்திலிருந்தால் குழப்பத்தை தருவார், அலைச்சலை தருவார். ஆனால் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கார். இளைய சகோதரர்கள் மூலமாக, குறிப்பாக இளைய சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிர்வாதம் செஞ்சுட்டு இருந்த அந்த இளைய சகோதரிகள் இன்று உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்கள் வீட்டில் குழப்பத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வழியை ஏற்படுத்துவார்கள். மன நிம்மதி ஏற்படுகின்ற சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட தொழில் ரீதியான உங்களுடைய முயற்சியில் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த தொழிலில் முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனால் இப்போ முதலீடு செய்யலாமா வேண்டாமாங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஆராய்ஞ்சிட்டு தான் சொல்லணும். பொதுவாக இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் முதலீடு செய்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதை யோசித்து செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு இன்றைக்கி கொண்டு போய் பணத்தை உங்களுடைய தொழிலில் முதலீடு செஞ்சிடாதீங்க. ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. பண முடைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பயிற்சிக்கு அப்புறம்தான், அடுத்த ஜனவரிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. கன்னி ராசி. 8ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் தானே அப்படின்னு இருந்தாலும் வக்கர சனியின் பார்வை ராகுவோடு சேர்ந்த குரு உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகின்றது. சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது தாயாரோ தந்தையாரோ யாரோ உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையும் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. எதிர்ப்பு அதிகரிக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட கிடப்பில் போடப்படும். அதனால் உங்களுக்கு இழப்பு உங்களுக்கு தான். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்திலையும் குழப்பம் இருக்குது, அலுவலகத்திலையும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு எதிரானவர்களின் வார்த்தைகள் அங்கீகரிக்கப்படும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்காது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சப்போர்ட்டை எதிர்பார்க்காதீங்க. நிதானமாக இருக்கிறது நல்லது. மனக்குழப்பத்தினால வரக்கூடிய வார்த்தை குழப்பம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் பகைமை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க, அல்லது ஒரு இடத்துக்கு சேர்ந்து போகலான்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய நேர சூழல் காரணமாக, கால சூழல் காரணமாக அந்த கமிட்மெண்ட்டை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, மறந்துடுவீங்க. சொன்ன நேரத்துக்கு போக முடியாது. இதனால் உங்கள் குடும்பத்திலும் சரி, நட்பு வட்டத்திலும் சரி உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக உங்கள் தரப்பு நியாயத்தை புரிய வைக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசினீங்கன்னா விரிசல் மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேண்டாத செல்வாக்கு இழக்கும் நாளாக இருக்கும். அதாவது உங்களுடைய செல்வாக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் இருந்தால் போதும். தேவையில்லாத இடத்துல செல்வாக்கு வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அரசாங்க விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நன்மைகள் சில சமயம் தடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை வச்சு உங்களை கார்னர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் வார்த்தை விவாதங்களை தவிர்ப்பதும், வீண் குடும்ப விஷயங்களை வெளியில் பேசுவதை தவிர்ப்பதும் மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். துலாம் ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால நண்பர்களால் உதவியும் கிடைக்கும், நண்பர்களால் உபதிரவமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த செல்வாக்கு உங்களுடைய வார்த்தைகளால் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுறது நல்லது. குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு அவமானம் ஏற்படாது. ஆனால் தேவையில்லாத அறிவுரைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டத்திடம் பகைமை பாராட்டாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பேச்சுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இழப்பு உங்களுக்கு தான். குடும்ப சூழ்நிலை மட்டும் இல்லை, வெளி வட்டாரத்திலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விடக்கூடிய லூஸ் டாக்ஸ் மட்டும்தான். லூஸ் டாக்கை குறைச்சிக்கோங்க. அடுத்தவங்க பேசுகிறத நிறையா கேளுங்க. உங்கள் வார்த்தையை குறைச்சிக்கிறது நல்லது. வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். நண்பர்களின் ஆலோசனை அவசியமான ஒன்று. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு தான் கிடைக்குமே தவிர 100% கிடைக்காது. உங்களுடைய தொழில் ரீதியான வேலை ரீதியான விஷயங்களில் மேல் அதிகாரிகள் அல்லது எதிர்பாலின அதிகாரிகள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அவர்களால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கூட ஒர்க் பண்ணுறவங்க யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அல்லது உங்களுக்கு மேலே இருக்கிற ஹையர் அஃபீஷியல், அது ஆப்போசிட் ஜெண்டராக இருந்தால் பிரச்சனை ஜாஸ்தியாகும். கவனமாக இருந்துக்கோங்க. வீண் குழப்பங்களை தவிர்ப்பது உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக எதிர்பாலின நண்பர்கள். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும், சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சிலருக்கு இடமாற்றம் செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க எப்படின்னா, வீட்டில் வந்தால் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்வாங்க. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். 10 பேர் எதிர்க்க உங்கள் குழந்தைங்க உங்களை கிண்டலாக பேசுவாங்க. எனக்கு எங்கள் அப்பா இதை பண்ணி தர மாட்டார், எங்கள் அப்பா அதை பண்ண மாட்டார், எங்கள் அப்பா இந்த மாதிரி மறந்து போயிடுவான்ட்டு உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அது கிண்டலாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மதிப்பு மரியாதையை நிலைகுலைய வைப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது, அவர்களுக்கு அறிவுரை வழங்குவது அவசியமான ஒன்று. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நபர்களின் விஷயத்தில்
சற்று விலகி இருக்கணும் அல்லது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும். சரிம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், சரி சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார்னு சொல்லி போகிறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல விதண்டாவாதமும் பிடிவாதமும் பிடிச்சிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விட்டு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இழப்பு அதிகமாக இருக்கும், வேலை இழப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆனால் உங்களுடைய அஃபீஷியல்ஸில் சில பேர் உங்களை எப்படியாவது கீழே இறக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர்களின் எண்ணத்திற்கு ஈடு கொடுக்குற மாதிரி நீங்களும் சில தவறுகளை செஞ்சிட்ருக்கீங்க. அதாவது என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும்போது தான் சில ஸ்லிப் ஆஃப் த டங் அல்லது ஸ்லிப் ஆஃப் தி மூமெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்லிப்பில் நீங்கள் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. நன்மைகள் அதிகம் நடந்தாலும் சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. ராசிநாதன் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார். ராசிநாதனின் பார்வை ராசிக்கு இருக்குது. அந்த சந்திரனின் பார்வை விரயஸ்தானத்துக்கு குருவோடு சேர்ந்த பார்வையை கொடுக்கறதுனால சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமந்தம், வளகாப்பு, 80வது கல்யாணம், 60ஆம் கல்யாணம், இப்படி ஏதாவது ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பராமரிப்பு செலவு பக்கத்து வீட்டையும் சேர்த்து உங்கள்கிட்ட பொறுப்பில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் கை காசை விட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் இதை பண்ணுறதுனால என்ன மதிப்பு அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது உதவி தேவைன்னா அவர்கள் உதவிக்கு முன் வந்து நிற்பார்கள். அதனால் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. ஆரோக்கிய விஷயம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கவலைப்படுற மாதிரி இல்லை. அதனால் தைரியமாக இருக்கலாம். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் குழப்பங்கள் நிவர்த்தியாகிவிட்டது. தசமஸ்தானத்திலேருந்து செவ்வாய் பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு வாரத்தில் 10 நாளில் அவர் பயிற்சி ஆகிறாரு, 9 நாளில். இதன் பிறகு இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் நிதானமாக செயல்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் வசம் வெற்றியை தேடி வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தொழில் ரீதியாக உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க. உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்களை கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அறிவுத்திறன் இருந்தாலும் சில தேவையற்ற வார்த்தை விரயங்களை வெளிப்படுத்தி, அதாவது சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ், நக்கல் நையாண்டி வார்த்தைகளை வெளியிட்டு உங்கள் பெயரை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் அதிகரிக்கும். தான தர்மங்கள் நிறையா பண்ணுங்க. இதன் மூலமாக அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் உங்களை விட்டு அகலுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் வக்கர சனியாக இருக்கார். அதனால் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அபவாத பெயர் வரும். செய்யாத தப்புக்கு உங்களை குற்றஞ்சாட்டுவாங்க. ரோட்டில் போகிறீங்க, யாரோ 2 பேர் திட்டிப்பாங்க. உங்களை அந்த 2 பேர் சேர்ந்து உங்களை திட்டுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் உங்களுக்கும் காரணம் தெரியாது, அவங்களுக்கும் காரணம் தெரியாது. அதே மாதிரி அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களிடம் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்க மனசில் எந்த எண்ணமும் கிடையாது. உங்கள் பேரில் இருக்கிற நல்லெண்ணத்தில் தான் உங்களை திருத்தணும்னு நினச்சி பேசுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை புரிய வைக்க வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான சில முயற்சிகள் வெற்றியை தரும். தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதற்குண்டான பண தேவைகள் பூர்த்தி ஆகிற வகையில் இருக்குது. ஆனால் கடன் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அதிகமாக கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுத்து உங்களுடைய பணத்தை சம்பாதிக்க முடியாமல் சூழ்நிலை ஏற்படுத்துவார். கவனமாக இருந்துக்கோங்க. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். தனுசு ராசி. 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. விரயஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை. செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலேருந்து தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது சுப செலவாக இருக்கும். தந்தைக்காக 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், பீமரத சாந்தி போன்ற 70 வயது சாந்தி அல்லது 90 வயதுக்கு பண்ணக்கூடிய ஸ்வர்ணாபிஷேக சாந்தி போன்ற விஷயங்கள் செய்வதற்கு விசேஷமான நாட்களாக இருக்குது. அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் கர்மா கழியறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தந்தைக்கு இப்படி நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும் பொழுது உங்களுடைய தடைப்பட்ட பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும்.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான யோகம் இருக்குது. வீடு மனை வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு அது இது நாள் வரை தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா இப்பொழுது ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மனோதிடம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். மருத்துவ உதவியின் மூலமாக உடம்புல இருந்த ருண ரோகங்கள் விலகி போகக்கூடிய நேரம் இது. மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆனால் அலைச்சல் இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கும் உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் நிறைய அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலையை விட்டுட்டு குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய நேரம் இது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியமான ஒன்று. குழந்தைகளின் திருமண தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். உங்களுடைய வீடு மனை உடன் பிறந்த சகோதரர்களால் ஏற்பட்ட கவலைகள் விலகக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய நேரம் இது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரித்தாலும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் முறையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, குறிப்பாக உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க விடாது. அதனால் தைரியமாக இருந்துக்கோங்க. இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களின் போது சற்று கவனமாக இருப்பது நல்லது. பொருட்களின் மீது கவனம் இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற குழப்பங்கள் நிறைந்த நாள். வீட்டுக்கு டேக்ஸ் கட்டலையா, ஆஃபீஸ்க்கு டேக்ஸ் கட்டலையா, எதுக்காக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு தடவைக்கு 2 தடவை அலையணும். ஒரு தடவை வீட்டுக்கு போய் டேக்ஸ் கட்டிட்டு வருவீங்க. வந்து ஒரு மணி நேரம் கழித்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் இன்றைக்குள்ளே ஆஃபீஸ்க்கும் டேக்ஸ் கட்டணுன்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி அலைஞ்சு தெரிஞ்சு ஓடுவீங்க. இபி பில்லு கட்டினதையே திருப்பி கட்ட சொல்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. எந்த ஒரு காரியத்திலும் இரட்டை வேலை நடக்கும். வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மனக்குழப்பம் அதிகரிக்கும் நாள். மகர ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய தாயார் வழியில் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் தொழில் விருத்திக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் வேலை சம்பந்தமாக இழந்த வேலையை பெறுவதற்கான முயற்சிகள் இன்றைக்கி ஈடுபட்டால் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் உடனே பதவி லாபம் கிடச்சிரும் உடனே நம்ம சம்பாதிச்சிடலான்னு கிடையாது. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்மந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் உங்களை போடுவாங்க. அதனால் உங்கள் பேரில் இருக்கிற மன வருத்தத்தை இப்படி தீர்த்துப்பாங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எடுக்கக்கூடிய முயற்சிகளை இன்றைக்கி எடுத்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை. அரசாங்க வகையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இல்லை பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லது. வீண் செலவுகளை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வது அவசியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் சில தேவையற்ற முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு காரிய தடை ஏற்படும். வீடு கட்டும் முயற்சியில் ஏற்கனவே தடை நிறையா பார்த்தாச்சு. ஆனால் என்றைக்குமே 7.5 சனி பீரியடில் வீடு கட்டுறதுல இறங்கினீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இப்போதைக்கு தடை ஏற்படுத்தினாலும் வருங்காலத்தில் அது லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது செய்யும் முதலீடு உங்களுக்கு வருங்காலத்தில் இரட்டிப்பாக திரும்பி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை குற்றச்சாட்டுகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் பேரில் உங்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி, உங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரி சில பேர் குற்றச்சாட்டு சுமத்தினாங்கன்னா அதை சமயோஜிதமாகத்தான் நீங்கள் பேசணுமே தவிர அவசரப்பட்டு உங்கள் தரப்பு நியாயத்தை ஓப்பன் பப்ளிக்கில் பேசக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது நல்லது. எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய தோல் அரிப்பு அல்லது மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
மருத்துவ தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் சில எதிர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு வாசலில் குப்பை தொட்டி வச்சுருப்பீங்க, அரசாங்க ஊழியர் வந்து அதை எடுன்னு உடனே உங்களை அதிகாரமாக சொல்லுவார். நீங்கள் அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணாமல் அவர் சொல்கிறத கேட்டுட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. அவர் போனதுக்கப்புறம் திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா உங்கள் பேரில் தேவையில்லாத மனக்கவலை ஏற்படுத்துகிற மாதிரி சில செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அனாவசியமாக அரசாங்க ஊழியர்களை எதிர்த்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை சிக்காதீங்க. வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, இன்று உங்களுக்கு மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். பண பலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு சில அபவாத பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அரசாங்க விஷயத்தில் அபவாத பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அரசாங்கத்திடம் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்துவது அவசியம். பெண்களுக்கு மாதாந்திர சுழற்சியின் காரணமாக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். காரிய பலிதம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். நல்ல நண்பர்கள் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பூமி தொடர்பான விஷயத்திலும் சரி, அரசாங்கம் தொடர்பான விஷயத்திலும் சரி, எந்த மெத்தனமும் காட்டாமல் இருப்பது நல்லது. உடனுக்குடன் வேலையை முடிச்சுக்கோங்க, இல்லாட்டி சிக்கல் உங்களுக்கு தான். ஏன்னா இப்போ ஏற்கனவே 7.5 சனி நடந்துட்டுருக்கு. இதில் 10ஆவதுக்கு குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சிருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களால் உங்களுடைய காரிய பலிதம் தடையை சந்திக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இல்லாமல் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எப்போவும் தயாராக இருந்துக்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் புதன் அந்த 2 கிரகங்களும் சப்தமஸ்தானத்தில், சுக்கிரனும் அந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாத கிரகங்கள் வரிசையில் சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்களும் 7ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இப்போ 2 கிரகங்கள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சூரியனும் வராரு, கூடவே சுக்கிரனும் வந்துடுவார். அடுத்த மாதம் கிட்டத்தட்ட செப்டம்பர் கடைசியில் சுக்கிரனும் வந்துடுவார். அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் எதிர்பாலின விஷயங்களில் கவனமாக இருக்கிற மாதிரி இப்போத்துலேருந்து அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் பேரில் யாராவது கோர்ட்டு கேஸு வழக்கு தொடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்கள சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன் காலில் விழறது நல்லதுங்கிற முயற்சியில் அவங்கக்கிட்ட நேரில் போய் பேசுகிறது நல்லது. பேச்சுவார்த்தையின் மூலமாக டைம் வாங்கிறது தப்பு கிடையாது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில குழப்பங்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக, சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். இன்று பண வருமானம் ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்களே இப்போ உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்தாங்கன்னா அவர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை இல்லாமல் இருந்தாலும் எதிரிகள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வீண் செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மீன ராசி, 2ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. வார்த்தை ஸ்தானம் வலுவாக இருக்குது. குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. தனலாபம் அதிகரிக்கும். பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த கடனும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் ஒரு செலவு போனால் இன்னொரு செலவு வருது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் உங்கள் வருமானத்தில் ஒரு பங்கை ஒரு 1% 2% குலதெய்வத்துக்கு அனுப்புங்க. இன்னொரு 1% 2% உடல் ஊனமுற்றவர்களுக்கு, உடல் உபாதை உள்ளவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய மற்ற தண்ட செலவுகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பதற்கு மூல காரணமாக இதை பயன்படுத்திக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும். இது அரசாங்கம்னா அரசாங்கத்தில் வேலை பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டேருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் இது.
இதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் பெருமை அடைவார்கள், குழந்தைகளால் நீங்கள் பெருமை அடைவீர்கள். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நேரம் இது. வார்த்தைகளால் அடுத்தவர்களை கவரும் ஆற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்திற்கு குரு சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். நட்பு வட்டத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அதை இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் முயற்சி வெற்றியை தரும். உத்தியோக முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள், அதாவது நீங்கள் தனியாரில் ஒர்க் பண்ணிங்கன்னா எதிர்பாலின மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள்.